நான் ஒரு இடத்துல போனப்போ ஜெபம் பண்ணுறப்ப அவங்க வந்தாங்க, வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ மூணாவதாக வந்தாங்க. நான் வந்து வராதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு கையை வச்சோன்னு சொன்னேன், ஜெபம் பண்ணேன். அவங்கள பற்றி சொன்னேன், சிஸ்டர் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, உங்கள் பிள்ளை லைஃப் இப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை இப்படி தான், அடிக்கடி உங்களுக்கு வயிற்று வலி, இது இப்படியே இருக்கணும்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. பிரதர் நீங்கள் பெரிய தீர்க்கதரிசினாங்க. தீர்க்கதரிசிமில்ல ஒன்றும் இல்லை, 3 முறை இதே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நானும் அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ரிப்பீட் உங்களுக்கு அதவே சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா, நான் எத்தனை முறை கை வச்சாலும் எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் நீ வசனத்தை படிக்கல, வசனத்தை கேட்கல அப்படின்னா உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அதையே சொன்னேன் அப்படின்னு. அல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா லைஃப் என்ன ஆகாது, மாற்றமே ஆகாது. ஆனால் எவ்வளோ வேணால் வரலாம், எவ்வளோ வேணால் பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் கர்த்தர் வார்த்தையை பற்றி பேசலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வசனம் இல்லை என்றால் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா.